எந்த அரசு அதிகாரிகளும் எவரும் ₹1 லஞ்சம் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார்னா நீங்க லீடரு, நீங்க யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு. என் ஆட்சிக்கு கீழ் இருக்கிற நிர்வாகங்களில் அதிகாரிகள் ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டார்கள். அப்படி என்றால் எனக்கு தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு கொடுக்காதீங்க, லஞ்சமே இல்லைன்னா எங்க லஞ்சம் இல்லை, எல்லா இடத்தையும் லஞ்சம் இருக்கதான் செய்யுது. அந்த ஊழல்வாதிகளை இப்போ தாவேக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கல. ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு, இன்னொருத்தர் கரூர் முதலாளி பண்ணையார் ஓடி ஒளிறாருன்னு அவரே பேசுறாருல. ஆமா ஓடு 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 அப்படின்னால பாட்டெல்லாம் பாடுறாருல, வர்றாம்பாரு வேட்டக்கார அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி தான் நம்ம இப்ப சாராயம் குடிச்சு இறந்தாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குமா? இவர் கரூருக்கு போகும்போதே சாட்டை துரைமுருகன் இங்கே வந்து உட்காந்து பேசிட்டாப்ல. இவர் நாளைக்கு போனோன்னு பேசுவார் பாருங்க, என்னை கரூருக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க, அப்பையும் வர வேண்டாம்னு சொன்னாங்க, இப்பையும் வர வேண்டாம்னு சொன்னாங்க, நான் வந்து இது மாதிரி அழுதேன், சூழ்ச்சி பண்ணி இந்த மக்களை இருந்தாங்க, இதே சொல்லுவார்னு சொன்னால் அதே தான் சொல்லுவார். இப்போ எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான உள்முரண்கள் சில நேரங்களில் வர்றத செய்யும். அது சில நேரங்களில் வந்து மீண்டும் வந்து இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க. சில பேர் வந்து இப்போ தற்காலிகத்தில் வந்து விலகி போனதும் உண்டு. அது உங்களை கூப்பிட்டு பேசி திருப்பி கட்சிக்குள்ளே வந்ததும் உண்டு. யார் வேணாலும் வாங்க வாழுங்க, ஆள்றது நாங்கள் ஆளுவோம். அதனால நம்மளோட நிலைப்பாடு வந்து கலை உலகத்தில் யார் வேணாலும் வந்து அவங்க இது பண்ணுறதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அவங்களோட திறமையின் அடிப்படையில் சேலத்தில் வந்து தனியாருக்கு வந்து குடிநீர் கொடுக்குற இதை வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. மழை பெய்கிற நீர் இருக்கு பாருங்க, அதை வந்து சட்டி வச்சு பிடிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பிரச்சனை இப்போ பண்ணியிருக்காங்க. ஆழ்துளை கிணறு போடுறதுனாக்க இவங்கள்ட்ட இது வாங்கணும், அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுனால மழை தண்ணியே பயன்படுத்துறதுனாக்க அவங்கள்ட்ட வரணுங்கிற அளவுக்கு நெருக்கடி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தவிச்சு மக்கள் போராடி அடித்து விரட்டி பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த பேர் மாற்றிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு தான் வந்து அரசியல் வந்து சும்மா இந்த தண்ணியை தனியார் கொடுப்பான், சாராயம் கொடுக்குற தண்ணியை வந்து அரசு கொடுக்குமா, இது என்ன? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திருமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நடிகரும் கூட. அவரிடம் நிறைய பேசுவதற்கு இருக்கிறது, பேசுவோம். அண்ணா வணக்கம். தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. மகிழ்ச்சி. உங்களை திரும்பவும் இன்டர்வியூ எடுக்கிறதுல. விஜய் அவர்கள் ஒரு 60 நாட்கள் கடந்து விட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு மாற்றாக விஜயுடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்களே. கரூர்ல பேசினதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் பேசல, விஜய் தான் பேசுறாரு மாறி இருக்குன்னு. எல்லாரும் மாறி இருக்குன்னாலும் ஒண்ணு இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆளு மாறி இருக்கு, ஆட்சி மாறலைங்கிறதான் மக்களோட பொதுவான நிலைமை. ஓகே. அதனால வந்து நம்ம வந்து புதுசா ஒரு மாறிட்டு அப்படிங்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இவர் பிரச்சாரம் பண்ணும்போது பாட்டிலுக்கு ₹10 அப்படின்னாரு. இன்னைக்கு அது வந்து கணிசமாக குறைக்கப்பட்டிருக்குது. அந்த நெல்லு மூட்டை ₹40 அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் ஆக்ஷன் வந்து உடனடியாக எடுக்கிறதுக்கான அந்த முகாந்திரம் இருக்குல்ல? ஆமா. இப்ப பாட்டிலுக்கு ₹10 பாட்டு பாடினாரு. சரி. அந்த ₹10 வந்து இன்னும் தானே வாங்கிட்டு தானே இருக்காங்க. குறைஞ்சிருக்கு இல்லையா? என்ன குறைஞ்சிருக்கு? ₹1 குறைச்சிருக்காங்களா? ₹9 அப்படியெல்லாம் இல்ல. அது அப்படி நடைமுறையில தான் இருக்கு. வேணா குடிமக்கள்கிட்ட கேளுங்க, அது அப்படியே தான் இருக்கு. இந்த மூட்டைக்கு ₹40 வாங்குறது இருக்குல்ல, நெல்லு மூட்டைக்கு, அது வந்து பெரிய பிரச்சனை. அதை வந்து முதல்ல வந்து தஞ்சாவூர்ல நம்ம ஒரு விவசாயி மகன் நம்ம தான் முதல்ல வந்து மக்கள் மத்தியில பொது மீடியாங்கள்ல பேசுறோம். பேசணும்னா அப்புறம் இவரே பேசினாரு, ஆஹா இவர் வந்தோன்னா அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து அவங்க மூட்டையை தூக்குறாங்க, கொண்டை இறக்குறாங்க, அது நடைமுறைக்கெல்லாம் அந்த ₹40 வாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிறாப்புல. இது என்னதுங்கிற ஒரு பிரச்சனை. நீங்க அங்க ஒரு மூட்டைக்கு ₹10 அரசே கொடுக்குதுங்கிறாங்க, அது பத்தலையா? இப்ப நீங்க அங்க இருக்க தொழிலாளர் கொடுக்கணும்னா அது அரசு தானே கொடுக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு வறுமையில இருக்கிற விவசாயி, அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டாடுறதுக்கு நீ வந்து காக்க வைக்கிற. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் கருது அறுத்து கிட்டத்தட்ட 15 நாளா கிடக்கு. சரி. இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னோம், விவசாயிகளை கஷ்டப்படுத்த மாட்டோம், விளைவிக்க வேண்டியதுதான் விவசாயி வேலை, விற்பனை செய்ய வேண்டியது அரசோட வேலை. உன் இடத்துல நாங்க கொள்முதல் பண்ணிக்குவோம்,
அங்க உனக்கு எல்லா இதையும் வந்து நாங்க விலை உயர்த்தி கொடுத்துருவோம், அதை வந்து மதிப்பு கூட்டுற பொருட்களா மாற்றி அதோட லாபத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க விவசாயி கொண்டு வர்ற நெல்ல நீங்க உடனடியா எடுத்துக்கிறது இல்ல, மழையில் நினைக்க விட்டு முளைக்க விடுறீங்க. இப்போ ஒரு தீ விபத்து கூட நடந்தது. இதெல்லாம் கடந்து இப்ப வந்து என்னன்னா மூட்டைக்கு 40 ரூபாங்கிறது 50 ரூபாங்கிறது நடைமுறையில இருக்கு. இது எவ்வளவு பெரிய துயரம். நீங்க விவசாயிகளுக்கு நீங்க வந்து 5 ஏக்கருக்கும் குறைவான விவசாயிகளுக்கு வாங்கின அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா என்ன நடந்தது? நீங்க 50,000க்கும் குறைந்தாங்க, அப்புறம் 75,000 கொண்டாந்து முடிச்சீங்க. அப்படியே நிறுத்தி அவங்கள துயரத்துல தான் ஆக்குறீங்க. இப்ப வந்து இந்நேரம் வந்து தண்ணி வந்து விவசாயிகள் வந்து விவசாய வேலை பார்த்துருப்பாங்க, தண்ணியும் வரல. மேகதாது பிரச்சனையில வந்து நீங்க வந்து என்ன சொன்னீங்க? நாங்க வந்து இந்த பிரச்சனைய வழக்குக்கு கொண்டு போய் தீர்வாச்சும் கண்டிருக்கலாம், முயற்சி செஞ்சிருக்கலாம். அதையும் விட்டுட்டு நாங்க வந்து இது வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இருக்கிற பிரச்சனைகள் தீவிரத்துக்கு மேல தீவிரம் தான் ஆகுது. அதனால இந்த ஆட்சி வந்து மாற்றுன்னு சொல்ல முடியாது, ஏமாற்றுன்னு வேணா சொல்லலாம். ஓகே. இன்னும் நிறைய அந்த கரூர் விவகாரத்துல அதுல பேசும்பொழுது கூட அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் சொல்லாத ஒரு வார்த்தை, லஞ்சம் கொடுக்காதீங்க. எது கேட்டாலும் விஜய் உங்க மகன், உங்க பிள்ளை, உங்க அண்ணன், அவர் வந்து சொல்லிட்டாரு லஞ்சம் கொடுக்காதீங்க, நான் தரமாட்டேன்னு சொல்லுங்க. இவரு ஒரு டெலிபரேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஆமாமா, இது ரொம்ப நான் முதலமைச்சரா இருக்கிற நாட்டுல எந்த அரசு அதிகாரிகளும் எவரும் ₹1 லஞ்சம் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்க லீடரு. நீங்க கொடுக்காதீங்க, நீங்க யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு. நாங்க கொடுக்க மாட்டோம்னு தாங்க சொல்றோம், அவன் தான் இல்லைன்னா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு. எங்க இல்லைங்கிறாப்புல, எங்க இல்ல? வேணா அரசு அலுவலகங்களுக்கு வேணா ஒரு நாள் போயிட்டு வர சொல்லுங்க, அல்லனாக்கா நம்ம உளவுத்துறை கிட்ட ரிப்போர்ட் கேளுங்க. உண்மையிலேயே எல்லாருக்கும் வந்து எல்லா இடங்கள்லையும் அது நடைமுறையா இருக்கிற லஞ்சங்கள் நடைபெற்றுட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்ன? என் ஆட்சிக்கின் கீழ் இருக்கிற நிர்வாகங்களில் அதிகாரிகள் ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டார்கள், அப்படி என்றால் எனக்கு தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு கொடுக்காதீங்க, லஞ்சமே இல்லைன்னா எங்க லஞ்சம் இல்லை? எல்லா இடத்துலயும் லஞ்சம் இருக்கதான் செய்யுது. இல்ல அதை ஒரு நார்மலைஸ் பண்ணாம ஒரு ஸ்டெப் முன்னெடுக்கிறாருல்ல, மக்கள்கிட்ட வந்து நீங்க லஞ்சம் கொடுக்காதீங்கிறது கிட்டத்தட்ட அதுக்கு அர்த்தம் அதான். நல்லா பாருங்க, எந்த மக்களாச்சும் லஞ்சம் நானா கொடுக்குறேன்னு சொல்றாங்களா? யாருக்கும் லஞ்சம் கொடுக்க எவருக்கு விருப்பம் உண்டு? ஆனாலும் வேலை நடக்கணும். சரி, நம்ம கேட்கறது வேற வழி இல்லைன்னு கொடுக்குறான். ஏன் வழி இல்ல? நிர்வாகம் சரியில்லைன்னா தான் அந்த வழி இருக்கு. ஏற்கனவே இருக்க திராவிட ஆட்சியாளர்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த லஞ்சம் 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 லஞ்சம்னு அது ஒரு பழக்கத்துக்கே ஆளாயிட்டாங்க வந்து மக்கள். அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு பணி கொடுக்கறதுனாலும் அந்த திராவிட ஆட்சியில வந்து பணம் வாங்கிட்டு தான் போட்டாங்க, பணி நியமனம் செஞ்சாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு இடத்துல பணி செய்யற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுதல் கண்டாலும் அதுக்கும் வந்து அவங்க பணம் வாங்கிட்டு தான் செஞ்சாங்க. அதனால வந்து அந்த பணியாளர் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்க இதற்கெல்லாம் படிச்சதுக்கு நாங்க வேலைக்கு வரல, பணம் கொடுத்தோம் வந்தோம், அந்த பணத்தை நாங்க இங்கதான் வாங்க முடியும்னு சொல்லி ஊழல் பண்ணாங்க. அந்த ஊழல்வாதிகளை இப்ப தாவேக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கல. ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு, இன்னொருத்தர் கரூர் முதலாளி பண்ணையார் ஓடி ஒளிறாருன்னு அவரே பேசுறாருல. ஆமா, ஓடு 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 அப்படின்னால பாட்டெல்லாம் பாடுறாருல, வர்றாம்பாரு வேட்டக்கார அப்படின்னு. கிட்டத்தட்ட சினிமாவில நினைச்சதே நிகழ்காலத்துல சாத்தியப்படுத்தி காட்டுறாருல விஜய். இல்ல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாண்ணா, இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரீல் ஆட்சி நடத்தல, ரியல் ஆட்சி தான் நடத்துறேங்கிறாரு. ஆனா உண்மையிலே நடக்கிறது என்ன ஆச்சுக்கு? ரீல் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ரீல் கண்டென்ட்டுக்கு தான் பேசுறாங்க. யாரு? ஒரு அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் ரீல் கண்டென்ட்டுக்கு தான் பேசுறாங்க. பேச ஒரு ரீலா வரணும். நேத்து அவர் அந்த பாட்டு பாடி என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு பாட்டு பாடி ஓடுங்கிறாரு. சீமான் அண்ணன் வந்து எத்தனை மேடையில பாட்டு பாடுறாரு. இல்ல, நம்ம பாடுறது வந்து அந்த சினிமா பாடல, அந்த இசை ராகத்தோட பாடுறோம். நீங்க வந்து பஞ்சுக்காக பாடுறது இருக்குல்ல, அந்த பஞ்சுக்காக ஓடு ஓடுன்னு சொல்லி நக்கல் அடிச்சு பாடுறாரு. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அதுலயும் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி கரூர் சம்பவத்துக்கு காரணம் சூழ்ச்சி, என்னை வரக்கூடாதுன்னு பார்த்தாங்க, அன்னைக்கும் வர வேண்டாம்னு நினைச்சாங்க, காவலர்கள் சதி செஞ்சாங்க அப்படின்னாக்க உங்க ஆட்சி தானங்க இருக்கு, நீங்க தானே அதிகாரம் மிக்கவர்கள், நீங்க என்ன செய்யணும்? அந்த காவலர் யாரு? அவருக்கு பின்னாடி நடந்தது யாரு? அவருக்கு ஆணையிட்டவர் யாரு? எல்லாரையும் பிடிச்சி அவரை வந்து குற்றவாளி ஆக்கி
அவருக்கு தண்டனை கொடுக்கணும்ல. இப்ப அதிகாரிகள் இடம் மாட்டாங்களா? ஏடிஜிபி அருண்லாம் நீங்க எதற்காக பண்ணீங்க? இந்த பர்டிகுலர் 41 பேர் இறந்த பிரச்சனை இருக்குல்ல, 41 பேர் இறந்ததுக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரையும் எல்லாரையும் சொல்லணும்ல. இவர்கள்னு பட்டியலிட்டு இவர்கள் தான் காரணம், இவர்கள் அரசியல்வாதிகள், இவர்களுக்கு அதிகாரிகள், இவர்கள் காவல்துறை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லா மேலையும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தானே மக்களுக்கு முன்னாடி கொண்டாடி செய்யணும். விசாரணையில இருக்கும் பொழுது அதை இவர் சொல்ல முடியாதுல்ல, சிபிஐயோ கோர்ட்டோ சொல்ல வேண்டியது. ஆனா இங்க என்னன்னா, இது ஒரு சிம்பத்தி தேடுற விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்குது. சரி, நம்மளுக்கு தேவை அது கிடையாது. நீங்க இந்த இதுல காட்டுற அக்கறை இருக்குல்ல, இந்த பிரச்சனையில காட்டுற அக்கறையும் தீவிரத்தன்மையும் தான் இதை இருக்கும். கொடநாடு வழக்கு கொலை தொடர் படுகொலையும் நடந்தது. அதிமுக அரசு முடிஞ்சுன்னா திமுக அரசு வரும்பொழுதே சொன்னிச்சு அதை நாங்க வந்து கூண்டுல ஏத்துவோம்னு. ஆனா கண்டுக்கல, ஆட்சி முடிஞ்சு போயிட்டு. அது மாதிரி இவங்க வந்தோன்னு செஞ்சிருக்க வேண்டிய இல்லைன்னா வேலை என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கரூர் 41 பேர் இறந்து போனதுக்கான தீவிரமான நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு மக்கள் மன்றத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கணும்ல. அதை விட்டுட்டு அதை வச்சுட்டு சிம்பத்தி தேடுறது எந்த விதத்துல ரைட்டு? அதுலயும் நான் வந்து நான் ஓடிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம அவர் பாட்டு பாடும் போது அவருக்கே அவர் பாடிக்கிட்டதான் நம்மளுக்கு தோணுச்சு. ஓடு 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 ஓடுன்னு சொன்னா அவர் அன்னைக்கு ஓடுனாதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதையும் அவரும் பேசுறாரு. என்ன பேசுறாரு? இது மாதிரி நான் போனா ஆஃப் பண்ணி வச்சுட்டோம், நாங்க போய் உட்கார்ந்து அப்படி நாங்க வந்து அந்த மன வலியிலையும் அந்த துக்கத்திலையும் ஆறாத வேதனையிலையும் நாங்க அங்க உட்கார்ந்து வாய் இருந்தா எதை வேணாலும் பேசுவீங்க. நாங்க வாய் இருந்தாலும் பேசல. நீங்க தான் போய் மலேசியாவில் டான்ஸ் ஆடுனீங்க, குத்து டான்ஸ் ஆடுனீங்க. நம்ம என்ன ஆடவா சொன்னோம்? அவர் தானே ஆடினாரு. மன வேதனையில இருந்தார் அவரு. அதனாலதான் வந்து மக்கள் வந்து அதை வந்து விஜய் எமோஷனலா செய்யறதை பண்ணி கூட பிறந்தநாள் அன்னைக்கு அமோனியா வாயு கசிவு உயிரிழந்தாங்க, நான் பிறந்தநாளே கொண்டாடலன்னாரு. அது போன்ற ஒரு எமோஷன். அப்புறம் போய் திரிசாவோட இருந்து கேக் வெட்டி போட்டோ போட்டாரு. இது வந்து என்னன்னா, நீங்க எமோஷனலா இருங்க, நாங்க வந்து தப்பு சொல்லல. அதை நீங்க ஓவரா நீங்க சொல்லும் போதுதான் ஏங்க நீங்க என்னங்க அன்னைக்கு எப்படி நடந்துகிட்டீங்களான்னு நம்ம திரும்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப கூட வந்து கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததுக்கு நினைவு சின்னம் அமைப்பதற்கு அவரு இது பண்ணிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு நினைவு சின்னம் இருக்கு. அதுக்கு பொருள் இருக்கு. நாகப்பட்டினத்து பக்கத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல கீழ்வெண்மணியில வந்து ஒரு 44 பேர் வந்து இது பண்ணப்பட்டாங்க. அது ஒரு நினைவு சின்னம் இருக்கு. இப்ப ஆம்பலாப்பட்டுல தியாகி ஆறுமுகத்துக்கு இரணியனுக்கெல்லாம் ஒரு நினைவு சின்னம் இருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பெருங்காமநல்லூர்ல அந்த படுகொலையில 1920 நடந்ததுல குற்றப்பரம்பரை இல்ல வந்து தடை சட்டத்தை எதிர்த்து போராடின மக்களை வெள்ளை அரசாங்கம் வந்து சுட்டு கொன்னுச்சு. நம்ம வந்து அது தமிழ்நாட்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு பேர் பெற்றது. அதுக்கு ஒரு நினைவு துணி இருக்கு. இது வரலாற்றுல வந்தவங்க இது என்னன்னு கேள்விப்பட்டாலும் அதுல ஒரு வீரம் இருக்கு, அதுல ஒரு கண்ணீர் இருக்கு, அதுல ஒரு கதை இருக்கு, ஒரு இது இருக்கு. இதுல இந்த நினைவு சின்னத்துல என்ன வரும்? இது மாதிரி தாவேக்கான ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, அந்த கட்சிக்கு வர்ற தொண்டர்கள் அவங்க யாரும் போலீஸ் சொன்னதெல்லாம் கேட்டதே இல்லை. இதற்கு இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு இதுலையும் மக்கள் சந்திப்புலையும் ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 9 பேர் இறந்துட்டாங்க. இங்க வந்து கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்தாங்க. அவர் 12 மணிக்கு வர்றாருன்னு அவங்க தகவல் சொன்னாங்க. அவர் 7:30 மணிக்கு வந்தாரு. காவல்துறை வந்து அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால செத்து பித்தாருன்னு இது பண்ணுமா? என்ன இது? என்ன இந்த சின்னத்தினால இது என்ன சொல்ல வருது? இப்படியே பார்த்தா ஏற்கனவே அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்களுக்கு. இப்ப அரசு வேலை கொடுக்கறதுன்னா அது என்ன? அது அரசு வேலை இல்ல. அது குடும்பத்தில் ஒருத்தருக்கு அவருடைய இழப்பை ஈடு கட்டணும் இல்லையா? இல்லைங்க தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரிதான் நம்ம இப்ப சாராயம் குடிச்சு இறந்தாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒருத்தருக்கு வேலை கொடுப்போமா? இல்ல, அதே இவரு ராஜ்மோகன், இப்ப அமைச்சராக ராஜ்மோகன் அதே விமர்சிச்சாரு. கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களேன்னு இவர் கேட்டாரு. இப்ப இவங்களும் இதுதான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதே கட்சிக்காரர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டான வாக்காளன் அவன் இளைஞர்கள்லாம் போட்டான்னு சொல்றீங்கல்ல, அந்த அவர்கள்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுங்க. அவனுக்கு அரசு பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு சும்மா வந்து ஆர்வ கோளாறுல இருந்து நசிங்கி செத்து ஒரு முன்னெச்சரிக்கையா இல்லாம இந்த கட்சியும் இல்ல, வந்த தொண்டனுக்கும் அந்த இது எண்ணம் இல்லை. நான் நேரடியா போனேன் அந்த மருத்துவமனைக்கு அன்னைக்கு. அதெல்லாம் பெரும் துயரம், ஆறாத வடு, அதெல்லாம் நம்மளுக்கு ஏத்துக்கிறோம். ஆனா அதுக்காக அதை வந்து இன்னும் ஆதரிக்கிறது மாதிரி, இன்னொரு கூட்ட நெரிசல்ல இறந்து போயிருக்கலாங்கிற எண்ணத்தை தூண்டுறது மாதிரி, அந்த மாதிரி இதுக்கு நினைவு சின்னம் வைக்கிறங்கிறது, இதுக்கு அரசு பண்ணி கொடுக்குறதுலாம் ஏற்புடையது இல்லை. அதுலயும் நேத்து ஒரு அம்மா வந்து என் கணவனுக்கு இறந்து போனது ஏன் புள்ள, என் கணவனுக்கு அரசு கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்கலனால பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? என்ன இது? ரொம்ப மன வருத்தமா இருக்கு இந்த மாதிரியான போக்கும் இந்த மாதிரியான நடைமுறையும்.
இவர் கரூருக்கு போகும்போதே சாட்டை துரைமுருகன் இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டாப்ல. இவர் நாளைக்கு போனோம்னா பேசுவார் பாருங்க, என்னைய கரூருக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க, அப்பையும் வர வேண்டாம்னு சொன்னாங்க, இப்பையும் வர வேண்டாம்னு சொன்னாங்க, நான் வந்து இது மாதிரி அழுதேன், சூழ்ச்சி பண்ணி இந்த மக்களை இருந்தாங்க, இதே சொல்லுவாருன்னு சொன்னா அதே தான் சொல்றாரு. இது என்ன இது? ஒரு 20 நிமிஷம் தான் பேசுறாரு. 20 நிமிஷத்துல என்ன இருக்கு அதுல? போதும். இது நம்ம திருப்பி திருப்பி இந்த வேலை பண்ணக்கூடாது. நம்ம ஒரு முதலமைச்சர்னா ஒரு நாட்டோட ஒரு ஒரு முதன்மை பொறுப்புல இருக்கிறவங்க நம்ம அடையாளப்படுத்திக்கிறது நம்ம பேசுறதுலயும் இது இருக்கணும். அநாகரிகமா வார்த்தைகள் வருது இல்ல, அதெல்லாம் வரக்கூடாது. எந்த வார்த்தை அந்த மயிர்னெல்லாம் பேசுறாப்புல, அதெல்லாம் வந்து தவறு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே அது விஜய் மீது அவர் அந்த ஒரு கலோக்கியல் லாங்குவேஜை பயன்படுத்துறாரு. சட்டசபையில கூட கிட்டத்தட்ட ரொம்ப சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்கு, அதுக்குண்டான மொழி இருக்கு, அதை கையாளாம வேற பேசுறாரு விமர்சனம் இருக்குது. இப்ப கூட நீங்க சொல்ல மேடையில இப்படி பேசுறாங்க. இப்ப இதே போன்ற விஜயோடைய அந்த மேகதாது பிரச்சனை கையில் எடுத்தாரு. தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய பிரச்சனையா இருக்கக்கூடிய இப்ப கூட முருகன் குறித்து ஒரு சர்ச்சை பேசப்படுகிறது. இது போன்ற அந்த பண்பாட்டு பிரச்சனைகள் குறித்து விஜயோடைய பார்வை என்னவா இருக்கு? பார்வை இல்லைங்கிறதா. இப்ப இப்ப ஜூனியர் என்டிஆர் ஒரு படம் எடுக்கிறாரு. அதுல முருகன் என்பவர் வந்து வட நாட்டில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இங்க இருக்கிற தமிழ் ஆர்வலர்களும் எல்லாரும் அதுக்கு குரல் கொடுக்குறாங்க. அண்ணன் சீமான் வந்து பெரும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், தியேட்டர்ல இங்க திரையிட முடியாது, இதை வந்து மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஒரு எங்க பிரச்சனை தெரியுமா? திராவிட ஆட்சியாளர்களுக்கு வந்து பண்பாட்டை இதை வந்து வரலாற்றை மாற்றணும்னு அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கடந்து போகணும்னு முயற்சி செய்யறாங்க. அதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற பெரும்பிழை. நம்ம வந்து அதுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முற்றிலும் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அதுலயும் இப்ப வந்து ஆகச்சிறந்த விஷயம் வந்து என்னன்னா வெற்றிமாறன். இன்னைக்கு வெற்றிமாறன் தனுஷும் சேர்ந்து தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறாருன்னு வந்திருக்க அறிவிப்பும் அந்த பாடலும் வந்து மிக சிறப்பா இருக்கு. அது வந்து ஒரு வரலாற்றுல வந்து தமிழ் கடவுள் முருகன்ங்கிறதோட தமிழ் முருகன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி நம்ம மூதாதையர், நம்ம முன்னோர் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமா. ஜூனியர் என்டிஆருக்கு கவுண்டரா இந்த டைட்டில் இந்த படம்? ஜூனியர் என்டிஆர் யாரு? நம்ம வரலாற்றை பதிவு பண்றதுக்கான ஒரு காலமும் நேரமும் வந்திருக்கு. இல்ல அது சரியான ஒரு நேரத்துல வந்திருக்கு. ஜூனியர் என்டிஆர் இந்த மாதிரியான இந்த வடவர்களும் இவங்களும் என்னன்னா நம்மளோட பண்பாட்டு விஷயங்கள், நம்ம வரலாற்று விஷயங்களை தங்களை தான் மாற்றிக்குவாங்க. இங்க இருக்க திராவிடர்கள் செய்யறதையே வந்து இந்தியர்களும் செஞ்சுக்குவாங்க. அதை வந்து புரட்டா மாத்த பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த வேலை தான் இதெல்லாம். வேலு வந்து தூக்குனது வந்து தமிழ்நாட்டுல வந்து தூக்குனது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் சீமான் தான் தூக்குனாரு. தூக்கிட்டாரு, வேலை தூக்கிட்டாப்ல ஸ்டாலினும் தூக்குனார்ல. அப்புறம் ஸ்டாலின் தூக்குனாப்ல. அப்புறம் தான் எல்லா கட்சிக்காரங்களும் தூக்கிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் வேல் வரும்போது ஸ்டாலின் எல்லாம் பெரிய விமர்சனம்ல, திராவிடம் மட்டும் பதறினுச்சு. அப்புறம் பிஜேபி எல்லா கட்சிகளும் அப்புறம் எல்லாரும் தூக்கிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல வேலை இல்லாம யாருக்கும் வேலையே இல்லைங்கிற மாதிரி, அரசியல் வேலையே இல்லைங்கிற மாதிரி விஜய் கூட தூக்குனாரு. ஆமா, விஜய் தூக்குனாரு. ஆமா. இல்ல இது வந்து நீங்க சொன்னது போல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யணும், மருதமலையில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் எல்லா நேரங்களிலும் சீமான் அவர்கள் இதை மிக வேகமா முன்னெடுத்தாரு. இப்போ இது போன்ற ஒரு சர்ச்சை வரும்போதும் சீமான் வந்து முன்னின்று களத்தில் நிற்கிறாரு. ஆனா இதை வந்து ஒரு மற்றவர்கள் யாரும் பெருசா கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் இதை கேட்கிறாரு. ஏன் இந்த போக்கு? இங்க உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான பண்பாட்டு பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, இது எல்லாம் கேட்கறது யாரு கேட்கறாங்க? நாம் தமிழர் கட்சி தான் கேட்குது. நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நிக்குது. மக்களுக்கு வந்து பாக்கியெல்லாம் வந்து மக்களை எப்படியாச்சும் ஏமாற்றணும்னு நிக்கிறாங்க. தாவேக்காவே வந்து என்ன கொடுத்துச்சு? அண்டா கொடுத்துச்சு, குண்டா கொடுத்துச்சு, இதெல்லாம் கொடுத்துச்சு. அவங்க காசு மக்களை ஏமாத்துறது, இலவசம் தர்றங்கிறது நம்ம அதிசயிலே. உன் அடுத்த தலைமுறை உயர்வு நோக்கி போறதுக்கான உன்னை அரசியல் படுத்துற வேலையை செய்யறோம் நம்ம. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது? மக்களை அரசியல் படுத்துது. இப்ப நம்ம தமிழரா ஒன்றுபடாததுனாலதான் ஈழத்துல வந்து பெரிய பின்னடைவு சந்திச்சோம். உலக நிலப்பரப்புல ஆதி மனித கூடியது தமிழன் தான், மொழியது தமிழ் தான். ஆனா அவனுக்குன்னு அதிகாரம் மிக்க ஒரு நிலம் இல்லை. அந்த நிலத்தை உரிமைய அந்த ஆட்சி அதிகாரத்தை பெறணுங்கிறதா நம்மளோட அரசியல் நிலைப்பாடு. இப்ப அதனால நம்ம தத்துவார்த்தமாவும் மக்களை அரசியலும் படுத்துறோம்.
அவங்களுக்கு பண்பாட்டை கற்பிக்கிறோம், நாம் அவங்களுக்கு வந்து கலாச்சாரத்தை கற்பிக்கிறோம், வரலாற்றை கற்பிக்கிறோம். அவங்கள்ட்ட நம்ம போய் நம்ம கற்பிக்கிறோம், மக்களோட இருக்கிறோம், கற்பிக்கிறோம், கத்துக்கிறோம், அதை அரசியல்படுத்த வந்து நிக்கிறோம். இதுல எந்தெந்த வழியில தமிழ் வந்து பின்னடைவை சந்திக்கிறான், எதுனால அவன் வந்து வர்றாங்கிறத எல்லாத்தையும் ஆய்வுவான். அவன் பொருளாதாரமா, பண்பாட்டு ரீதியா, மொழியல் ரீதியா எல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி செஞ்சுதான் நம்ம வந்து வரைவு திட்டம் கொடுக்குறோம். ஏதாச்சும் ஒரு கட்சி வரைவு திட்டம்னு ஒண்ணு கொடுக்குதா? இல்ல, நாம் தமிழர் கொடுக்குது. அப்ப நாம் தமிழர் கட்சி தான் வந்து மக்களுக்காக நிக்கும். மக்கள் தான் வந்து என்னன்னாக்கா இந்த தேர்தல் வரும் நேரங்கள்ல இவங்க வந்து வேற ஒரு அலையை உருவாக்கி அதுல மக்களை மடமாத்திட்டு போயிடுறாங்க. அந்த மக்கள் வந்து நம்மளோட தான் இருக்காங்க, நம்ம தானே கற்பிக்கிறதுனால நம்ம கூட கற்காங்க. எல்லா கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க நம்மகிட்ட, நாங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாச்சும் உங்க அண்ணன் பேச்சதான் கேட்போம், நாங்க வீட்டுல எல்லாரும் கேட்போம். அவங்க வீட்டு பெண்ணே சொல்றாங்க, அவர் கட்டியிருக்க வேஷ்டி தான் வேற கலரு, ஆனா உங்க அண்ணன் பேச்சுதான் கேட்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் அதுலதான் இருக்கு. கடைசி நேரத்துல இவங்க காசு, பணம், ஜாதி அப்படின்னு மாத்திட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு சூழல் இருக்குது. ஆனா அதே சமயத்தில் நாம் தமிழருடைய இப்ப செயல்பாடுகள் 15 ஆண்டுகளாக தமிழ் இனத்தை நோக்கி, தமிழ் தேசிய சிந்தனை நோக்கி மக்களை ஒன்றிணைச்சிட்டு வருது. ஆனா தமிழ் தலைவர்களையோ, தமிழ் பத்திரிகையாளர்களையோ, தமிழ் அறிவாளிகளையோ, தமிழ் வரலாற்று ஆய்வாளர்களோ இவங்களை ஒன்றிணைக்க தவறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்புறம் நாம் தமிழர் வந்து முக்கியமான ஆட்களும் இப்ப முத்துப்பாண்டி வெளியேறுவது வரைக்கும் முக்கியமான நபர்களை நாம் தமிழர் இழக்கிறதா? இல்ல, அது வந்து முத்துப்பாண்டிக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். பொதுவாகவே வந்து நாம் தமிழர் அவங்களுக்குன்னு பேசிக்கிட்டு இருந்த நிறைய பத்திரிகையாளர்ல, நிறைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இவங்களெல்லாம் இழக்கிறாங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இப்ப எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான உள்முரண்கள் சில நேரங்கள்ல வர்றதா செய்யும். அது சில நேரங்கள்ல வந்து மீண்டும் வந்து இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இப்ப தற்காலிகத்துல வந்து விலகி போனதும் உண்டு. அது உங்களை கூப்பிட்டு பேசி திருப்பி கட்சிக்குள்ள வந்ததும் உண்டு. நத்தம் சிவசங்கரன் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் விலகி இருந்தாப்புல, அப்புறம் நம்ம இப்ப கூப்பிட்டு சீட்டு கொடுத்தோம், பேராசிரியர் அருளினியன் இருந்தாரு. அது மாதிரியான நிகழ்வு வந்து இருக்கா செய்யும். எல்லா கட்சிக்குள்ளேயும் இந்த மாதிரியான சின்ன சின்ன உள்முரண்கள் இருக்கும். அப்புறம் அது சமாதானத்துக்கும் வந்திருக்கு. இப்ப முத்துப்பாண்டியோட இது கூட அப்படி கூட வரலாம், திருப்பி இணையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன உள்முரண்கள் இருக்கும். தமிழ் தேசியமா பேசுற நம்மளுக்குள்ள வந்து தத்துவார்த்தமான உறவு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தனிநபருக்கான ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம், அது என்னன்னு எனக்கு நேரடியாகவும் தெரியல. நிச்சயமா. அதனால வந்து அது ஒரு பெரிய இதா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பெரிய பாதிப்பு வந்து கட்சிக்கோ கட்டமைப்புக்கோ இல்ல. இது அவ்வளவுதான். அதை கூப்பிட்டு வந்து எல்லாரையும் பேசுறதுக்கான சூழல் இருக்குன்னு நம்புறேன். அந்த சூழல் இருக்கும். நீங்க ரொம்ப பர்சனலா வெற்றிமாறன் அவர்களோட நெருங்கின ஒரு இதுல இருப்பீங்க. ஸோ நான் இப்போ வெற்றிமாறன் அவர்கள் இது போன்ற தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறது ஒரு பக்கம், சீமான் அவர்கள் அரசியல்ல பேசிட்டு இருக்கிற ஒரு கருத்துக்கு இந்த பக்கம் கலைத்துறையில ஒரு வடிவம் கொடுத்தது போல இப்படி ஒரு படம் வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே இங்க முருகனை இந்த திமுக காரங்க, இந்த பக்கம் பாஜக காரங்க அப்படின்னு ஆளாளுக்கு கிளைம் பண்றாங்க. இது இப்ப வெற்றிமாறன் போன்ற ஒருத்தர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமோ, தமிழ் முருகன் சொல்றோமோ, இந்த மாதிரி படங்கள் எந்த சித்தாந்தத்துக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? தமிழ் தேசியத்துக்கா, திராவிடத்துக்கா, அல்லது பாஜக யாருக்கு பயன்படுற? வெற்றிமாறன் வந்து உள்ளபடியே அவர் வந்து தமிழ் தேசிய சித்தாந்த உள்ளவர் தான். அதனால இது முழுக்க தமிழ் தேசியத்தை, நீங்க தமிழர்களுக்காக படம் எடுத்தாக்கா அது தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு தானே ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா திராவிடங்கிறது போலியானது, அது உண்மையா. அவர் சமீபத்துல இந்த கல்வி விருது நிகழ்ச்சியில இவர் கூட தமிழரசன் பச்சைமுத்து, தியாகராஜன் குமாரராஜா இவங்களோட தோன்றுனதாகட்டும், திருமாவளவன் மேடையில தோன்றுனதாகட்டும், இதனால வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. இல்ல, ஆனா விடுதலை படம் எடுத்த படத்துக்கு பிறகு அவர் ஓகே ஒரு தமிழ் தேசிய புள்ளியில இருக்காரு. அசுரனே வந்து தமிழ் தேசிய படம் தான். கிளைமேக்ஸ்ல ஒரு வசனம் கூட இருக்கு. அப்புறம் விடுதலை இருக்கும். அவர் தமிழ் தேசியத்துக்கான ஆளு தான். இப்ப திருமாவளவனே தமிழ் தேசியம் பேசின ஆளுதான். அது திராவிடத்தின் தக்க வைத்துக் கொள்வதற்காக சில வேலைகள் பண்ணாரு. இப்ப திருப்பி கூட இது பேசலாம். நிலைப்பாடு வந்து தமிழ் தேசிய நிலைப்பாடு தான். அதனால படைப்பு தமிழ் தேசிய படைப்பா தான் இருக்கும். அந்த அதுல வந்து தனுஷ் மாதிரி ஒரு நடிகர் வந்து இன்னும் ஒரு தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற பேச்சு இன்னும் முன்வைக்கப்படுகிறது. அதையும் நீங்க இது பண்ணல. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நம்மளோட நிலைப்பாடு என்னன்னாக்கா, யாரு வேணாலும் வாங்க, வாழுங்க,
ஆள்றது நாங்க ஆளுவோம். ஓகே. நீங்க இங்க வந்து இப்ப ஐயா ரஜினி வந்து இங்க நடிக்கிறத வந்து எல்லாரும் விரும்புறோம். ம். அவரு திரைத்துறையில முன்னணியில போறத வந்து நம்மளே வரவேற்கிறோம். அவருக்கு ஆதரவா நிக்கிறோம். ஓகே. அரசியலுக்கு வரும்போது தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஓகே. அதனால நம்மளோட நிலைப்பாடு வந்து கலை உலகத்துல யார் வேணாலும் வந்து அவங்க இது பண்றதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அவங்களோட திறமையின் அடிப்படையில அவர் இப்ப தனுஷ் பிறமொழியாளருங்கிறத அங்க பார்க்க வேண்டியது பார்க்க இல்ல. வேண்டியதில்ல. ஆனா தமிழ் முருகன்ற ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் நடிக்கிறதுனால இந்த கேள்வியை முன் வச்சிடுறாங்க. இணையதளத்துல இது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு கதாபாத்திரத்திற்கு யாரு வந்து எப்படி தேவைப்படுதோ, அவர் தன்னை எப்படி உணர்றார், தனுஷ் தன்னை வந்து தன்னை எப்படி உணர்றாரோ, அது வந்து இது படைப்புகள்ல வந்து ஒரு படைப்பாளனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே. நிறமா, உருவமா, அவரோட நடவுடை பாவனை, பாடி லாங்குவேஜ்னு சொல்றோம்னா அதா, அவங்க உச்சரிக்கிறதா, ஓகே, நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இது எடுத்துட்டு வரலாம். தமிழ் தேசியமும் தமிழ் நிலத்துக்குமான ஆகச்சிறந்த படைப்பாளி வந்து பாரதிராஜா. ஓகே. அவர் நிறைய நேரம் எடுத்தது வந்து கர்நாடகாவில் எடுத்திருக்காரு படத்தை. பெரும்பாலும் மலையாளி ஹீரோயின்ஸ் இது பண்ணிருக்காரு. நீங்க 16 வயதுல படமே வந்து வெளி மாநிலத்தான் எடுத்தாரு. அது வந்து நம்ம வந்து கிராஃப்ட் அந்த அந்த பிரேம்குள்ள எந்த உருவம் தேவைப்படுது, எது தேவைப்படுதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம். உள்ள இருக்கிற அரசியல் கருத்தும் வாழ்வியலும் அவங்க போட்டிருக்க அவங்க பேசுற சொல்லு நடை உடை இருக்குல்ல, அதுலதான் நம்மளுக்கு வந்து இது வேணும். ஓகே, நீங்க அசுரன் சொன்னது மாதிரி அசுரன் சொன்னது மாதிரி அது அந்த நிலைப்பாட்டுல தவறுனாதான் அது தவறாயிடுது. ஓகே. அதனால இந்த இவர் தனுஷ்ங்கிற அவர் வந்து இந்த நம்ம கூட நாம் தமிழர்ல முருகனை ஒண்ணு வரைஞ்சோம் பாருங்க. ஒரு முருகன் வரைந்து இருக்கும். அதுதான் பெரும்பாலும் படுத்தப்பட்ட கருப்பா இருக்கிற முருகன், மயிலோட நிக்கிற முருகன், வேலு கம்பு வச்சுக்கிட்டு. நீங்க கிட்டத்தட்ட அந்த உருவகத்துல அப்படி ஒரு ஒல்லியா நல்ல பலம் பொருந்திய ஒரு நடிகர் வேணும்ல நம்மளுக்கு, முருகனுக்கு. அந்த உருவத்துக்கு மேட்ச் ஆகிற அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல. நிறைய காரணங்களோட தான் அது அமைக்கப்பட்டிருக்கும். அதனால நம்ம அதை வந்து பெரிய விவாதமா பண்ண வேண்டியது. அரசியலா நிலைப்பாடு எடுக்கிற வர்றது, தமிழ் நிலத்துல அரசியல் நிலைப்பாட்டுல வந்து நிக்கிறேன், நான் அரசியலா வந்து நிக்கிறேன்னா அப்ப வந்து ஏற்க முடியாது, எடுப்போம். ஓகே. ஓகே. இப்போ சீமான் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடு அல்லது நாம் தமிழர் அடுத்த கட்ட செயல்பாடு என்ன நிலையில இருக்கு? நம்ம வந்து தீவிரமா வந்து செயல்படுறோம். வர்ற இடைத்தேர்தலையும் உள்ளாட்சிலையும் நம்ம செயல்படுறதுக்கான வேலை திட்டங்களை ஆரம்பிச்சு அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்பயும் கன்னியாகுமரியில போராட்டத்தை அறிவிச்சு தீவிரமா போராட்டங்கள் இருக்கு. மக்களுக்கு பிரச்சனைன்னா முன்னெடுத்து நிற்போம். அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஏற்படுற இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக இப்பயே போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அணு கனிம சுரங்கம், அது வந்து நம்மளுக்கு அந்த கன்னியாகுமரின்னு இல்லை, தமிழ் நிலப்பரப்புல எங்கு மக்கள் விரோத போக்கு இருக்கோ அங்க வந்து நாம் தமிழர் வந்து தன்னியல்பா வந்து நின்றுவாங்க. அது போராட்டங்கள் இருப்பாங்க. இல்ல போராட்டங்கள் தீர்வை கொடுக்குமா? இப்போ விஜய் வந்து தண்ணீர் விவகாரத்துல ஆகட்டும், ஆமா தண்ணீர் இருக்குல்ல, இந்த நிறைய தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இப்ப சேலத்துல இது பண்றது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்னன்னா அது என்ன விளக்கம்? அது சேலத்துல வந்து தனியாருக்கு வந்து குடிநீர் கொடுக்குற இதை வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகே. அது வந்து என்ன எங்க இதெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஒரு அரசியல் வந்து வலிமையா நிக்கிற ஒரு தலைவனை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சினிமாவில இருந்து வந்த ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு புரிஞ்சவர், அதனால நான் நேசிச்சவர் அப்படின்னு போட்டா என்ன சிக்கல் வரும்னா இதெல்லாம் சிக்கல். இது என்னன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே எந்தெந்த நாடுகள்ல வந்து இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போட்டாங்க, அதனால வந்து பின்விளைவுகள் என்னன்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஓகே. இதுல என்னன்னா மழை பெய்கிற நீர் இருக்கு பாருங்க, அத வந்து சட்டி வச்சு குடிக்க கூடாதுங்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆழ்துளை கிணறு போடுறதுனாக்க இவங்கள்ட்ட இது வாங்கணும், அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுனால, மழை தண்ணியே பயன்படுத்துறதுனாக்க அவங்கள்ட்ட வரணுங்கிற அளவுக்கு நெருக்கடி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம தவிச்சு மக்கள் போராடி அடிச்சு விரட்டி பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகே. இப்ப பேர் மாற்றிக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்குதான் வந்து அரசியல் வந்து சும்மா ஒரு எளிதானது இல்ல. அரசியலுக்கு பின்புலத்தை வந்து ஆராயிர நல்ல ஒரு அறிவு வேணும். ஓகே. இப்ப இந்த ஒரு குடிநீருங்கிறது அத்தியாவசிய தேவை. அரசு அதை செய்யாம எதை செய்யும்?
இல்ல அதான் சாராயம் கொடுக்குமா? இல்ல அதுதான் விமர்சனங்கள்லாம் போடுறாங்க. விஜய் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தால்தான் குடிநீருடைய தேவை குறித்து ஒரு திரைப்படத்துல கத்தி திரைப்படத்துல பேசுவாரு. பேசுவாரு. ஆனா நிஜத்துல பேச மாட்டாரு. பேச மாட்டாரு. நீ கத்தி திரைப்படத்துல கத்தி கத்தி பேசுனீங்களே, அப்புறம் எதுக்கு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறீங்க குடிநீர் ஒப்பந்தத்தை? எதுக்கு இதை செய்ய முடியாம அப்புறம் அரசு என்ன வேலை செய்யும்? நீங்க இந்த தண்ணிய தனியார் கொடுப்பான், ஊத்தி கொடுக்குற சாராயம் கொடுக்குற தண்ணிய வந்து அரசு கொடுக்குமா? இது என்ன இது? இப்போ நீங்க சொன்னது போல ஜெகத் ரட்சகனுடைய அவருடைய மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு, சாராய ஃபேக்டரி அவர் மூலமா வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதை இன்னும் வந்து அது மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வந்து விஜய் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அவங்களுடைய மகன் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இப்ப என்னன்னா இதுல என்னன்னா தாவேக்காவுல எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் வந்து இணைஞ்சிட்டாங்க. டிவிகே வாஷிங் மிஷின் கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதையும் அவரே அங்க வந்து குறிப்பிடுறாரு, அந்த மேடையில குறிப்பிடுறாரு. நேற்று கரூர்ல பேசும்போது வாஷிங் மிஷின் தான் சொல்றாங்க. வாஷிங் மிஷின் சொல்றாங்க. ஆனா நான் இவங்களெல்லாம் வந்து எல்லாரையும் நான் இணைச்சிக்கல, நான் விஜயபாஸ்கர் இணைச்சிக்கல, குட்கா ஊழல்ல இருந்தவங்களை இணைச்சிக்கல அப்படின்னு எதுவும் சொன்னாரா? அதை வந்து சொல்லி அப்படியே கடந்து போறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஆட்சியில இப்ப ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து தாவேக்காவுல செஞ்சிருந்தாக்கா நேற்று பாட்டு பாட மாட்டாப்ல. ஓகே, ஓடு 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 ஓடுனாலும் பாட்டு பாட மாட்டாரு, உங்க ஊர் முதலாளினாலும் பாட மாட்டாரு. அவர் அங்கிட்டு வந்துட்டாருனாக்கா தூய்மையானவர் ஆயிடுவாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி அங்க போனாக்கா அவர் இன்னைக்குதான் பிறந்து அது அப்படியே இன்னைக்கு புதுசா மலர்ந்து வர்ற மலர் மாதிரி ஆயிடுவாப்ல. இந்த 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 போக்கு இருக்குல்ல, தன் கட்சிக்கு வந்துட்டாக்கா வந்து எல்லாரும் தூய்மை ஆயிடுவாங்க, நம்ம மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு மனநிலை இருக்குல்ல. நம்ம மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி 20 நிமிஷம் பேசுவோம், எழுதி கொடுத்ததை பேசுவோம், ஒரே மாதிரி சிம்பத்தி தேடுவோம். அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து நினைக்கிறாரு இது நம்மளுக்கு பெரிய லாபகரமா இருக்குன்னு. நான் சொல்றேன், இந்த கரூர்ல இறந்தவங்களுக்கு இவர் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த தாவேக்காவுல இருக்கிற கட்சிக்காரனுக்கே, ஓட்டு போட்டவனுக்கு, இளைஞனா இருக்கிறவனுக்கு, தங்கச்சிகள் அந்த பொண்ணுங்க இருக்கு பாருங்க, அதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஓகே, உண்மை நேர்மையா படிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு தெருவில் நிக்கிறோம், வீட்டுல கல்வி கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு தெண்டச்சோறுன்னு திட்டிட்டு இருக்காங்க. இவன் முச்சந்தில இருக்கான், ஒன்னும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க கூட்டத்துல நெரிசல் பட்டவங்களுக்கு வந்து இது கொடுத்தா இது என்ன இது? அது மாதிரி இவரோட இந்த இதெல்லாம் வந்து நம்ம 6 மாசம் அமைதியா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட இப்ப என்ன 60 நாள் தான் ஆயிருக்கா, அதுக்குள்ளே ரொம்ப சோதிக்கிறாங்க. நம்ம பேச வேண்டியதாயிடுது. இன்னும் நாட்கள் இருக்கு, பேசுவோம்.